ஹாய் மக்களே, எங்கள் வீட்டில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லோரும் வேலை பார்க்கணுன்னு சொல்லிட்டு சிலிண்டருக்கு மாறினாங்க. இப்போ பூரா பேருக்கு நோய் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அடுப்பு கூட பாருங்கள் மண்ணடுப்பு வச்சுருக்காங்க. மண்ணடுப்பு வச்சு இந்நேரம் 7 மணிக்கு எங்கள் அம்மா உட்காந்து சமைச்சிக்கிட்டு இருக்கு. சிலிண்டரில் சோறாக்க சொன்னாலே 2 மணி நேரம் கழிச்சு தான் சோறாக்கும். இப்போ என்னாண்டா சோறாக்கிட்டு இருக்கு. வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சா, அதனால் எங்கள் அம்மா இங்கே பாருங்கள் மண்பானை வாங்கி, இது என்ன கூழுமா? கம்மங்கூழ் காய்ச்சி வச்சுருக்காங்க காலையில் சாப்பிட்றதுக்கு. இது நம்ம வெறும் சட்டி அடுப்பில் வச்சுருக்க. வெறும் சட்டியை வச்சா அந்த புது சட்டி பழகுது. அப்போ தான் பழசு போட்டால் நல்லா அரிசி இல்லாட்டி சாப்பாடு கொஞ்சம் மண் வாடை அடிக்கிறது பழகிக்கிட்டு. இப்போ இந்த சட்டியை பழகிறக்காக வச்சுருக்கீங்களாக்கா? இது அடுப்பில் வைக்காமல் நைட்டு கட்டி பிடிச்சது கூட பழகிரும்ல? அது செய்ய முடியாது. 2 சட்டி தலைக்கு வச்சு படுமா, அது டெய்லியும் பழகிரும். இந்த சட்டியை இப்படியே வெறும் சட்டியை வச்சா பழகிருமாக்கும். ஆமாம், அந்த சூடெல்லாம் வந்துச்சுட்டா அந்த சட்டி புதுசாக பழைய சட்டி ஆயிரும். சாப்பாடு நல்லா இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் மண் மாடை அடிச்சுக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் பழகுனா அடுப்பு வச்சு சுடு நல்லா காய வச்சோம்னா சட்டி பழசாயிரும். இல்லைன்னா மண் வாடை எடுக்கும் சாப்பாடுன்னு சொல்லிட்டு பழகு. இப்போ இந்த சட்டி எதுக்கா? சோறாக்கவா, குழம்பு வைக்கவா? சரி, சோறாக்குறது, இது கூழ் வைக்கிறது. 3 சட்டி. ஆமாம், சரி. அப்போ இந்த சட்டிக்கெல்லாம் வேலை இல்லை, பக்கத்தில் இருக்க சட்டிக்கெல்லாம் வேலை இல்லை. கழுவி போட்டுக்கிறது. அதுவும் மண் சட்டியை எடுத்துக்கிற வேண்டியதானே? இந்த சட்டியில் எவ்வளோ நம்ம எடுத்துகிட்டு வந்தீங்க? இந்த சட்டியெல்லாம் கொள்ள விளங்கம்மா. இந்த சட்டி 150 ரூபா, அது 300 ரூபா, இது 120 ரூபா. சரித்தே. இந்த சட்டியை அந்த காலத்தில் எவ்வளோண்டு விற்றாங்க? அப்போ 50 காசு, 1 ரூபா, 2 ரூபா. இப்போ இப்படி விலை இருக்குது. 1 ரூபா 2 ரூபா விற்கும்போது இந்த சட்டி வேணான்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுட்டு அந்த சட்டியோட எதிரி இந்த சட்டி. ஆமாம், இந்த சட்டிக்கு பேர் என்ன பேர்? இது ஈயச்சட்டி. மண்சட்டிக்கு எதிரி ஈயச்சட்டி. ஈயச்சட்டியை வாங்கி சோறாக்கிட்டு இன்னைக்கு மண்சட்டி வேணும், விறகு வேணும்னு சொல்லிட்டு உக்காந்துருக்கீங்க. திண்டு நோய் வந்த பிறகுதான் திருப்பி நீங்கள் வந்து இந்த சட்டியை வந்து திருப்பி வாங்கிட்டு இருக்கீங்க. இது தேவையா? அதுக்கு பருத்தி மூட்டை குடோன்ல இருக்கலாம்ல, எதுக்கு தேவையில்லாமல் இப்போ இவ்வளோ ஆர்ப்பாட்டம்? இது எத்தனை நாளைக்குமா இந்த சோறும் குழம்பு ஆக்குவீங்க? சட்டி நல்லா இருக்கிற வரைக்குமா, அடுப்பு நல்லா இருக்கிற வரைக்குமா? நல்லா இருக்கிற வரைக்கும். சரி சரி சரி, இப்படியே சாப்பிட்டா நல்லது, உடம்புக்கு நல்லதுன்றாங்க மஞ்சள் சாப்பாடு. மக்களே, வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு. அதனால் வந்து எங்கள் வீட்டில் வந்து கம்மங்கூழ், கேப்பக்கூழ் ஒரு நாளைக்கு, கோதுமை கூழ் ஒரு நாளைக்கு. அதுக்கு வெஞ்சனம்லாம் என்னம்மா வைப்பீங்க? சொரக்காய் வெஞ்சனம் ஒரு நாளைக்கு, கத்திரிக்காய் வெஞ்சனம் ஒரு நாளைக்கு, கீரை ஒரு நாளைக்கு, ஒரு நாளைக்கு துவையல், தேங்காய் துவையல். இந்த கருவாட்டு வெஞ்சனம்லாம் வைக்க மாட்டீங்களா? போடுவோம். வெங்காயம், பச்சை மிளகா, கருவாடெல்லாம் போட்டு வரைக்கலாம். நல்லா இருக்கு. இதெல்லாம் விட்டுப்பட்டு பூரா ஜனங்களும் பீஸா, பர்கரு, வெயில் காலத்துக்கு வந்து கூல்ட்ரிங்க்ஸு அப்படி போயிட்டுருக்காங்க. எல்லோரும் மறுபடியும் இந்த விறகு அடுப்புக்கு காய்ச்ச வேண்டிய காலம் வந்துருச்சுன்னு நினைக்கிற வேமா. இது இன்னுமா பழகணும் இந்த சட்டியை? இந்த சட்டி இன்னுமா பழகணுன்றே. சட்டியை நம்ம கரேன்னு இருக்கு, அடுப்பில் வச்சதுனால கரேன்னு இருக்கு. இல்லை சட்டி அந்த கலர் தானே? சட்டியை கலர் அது மண் சட்டி. இது கருத்து சட்டி, இது வெள்ளை சட்டி. சரி, சட்டிதான் மண் சட்டி, அடுப்புமா மண் அடுப்பு எடுக்கணும். அப்போதான் டேஸ்ட் கிடைக்கும். அப்போதான் டேஸ்ட் கிடைக்குமா? ஆமாம். சரி, விறகாவது நல்ல விறகா இல்லை அது எப்படி? எந்த விறகு வச்சு அரிசிக்கலாம். சரி சரி சரி. அப்போ இந்த ஈய பாத்திரத்துக்கெல்லாம் வந்து வேலை இல்லை. இந்த சட்டியில் நம்ம கோலம்லாம் பயங்கரமாக போட்டிருக்கீங்களே. சட்டி அந்த காலத்திலலாம் பாருங்க மக்களே, பானையில் கோலம் போட்டு அடுப்பெல்லாம் மூழ்கி சந்தன குங்குமம் வச்சு சூப்பராக சோடிச்சு சாப்பாடை வைக்காங்க. இந்த சட்டியை பார்க்கவே கூழை சாப்பிடணும் போல் ஆசையாக இருக்குது. இந்த கூழுக்காக எப்படா விடியும், பழைய கூழ் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூழில் மோர் ஊற்றி வெங்காயம் அறுத்து போட்டு கருவாட்டு வெஞ்சனமோ இல்லை பீக்கங்காய் வெஞ்சனம், காய்கறி எல்லா வகை வெஞ்சனமும் வைப்பாங்க. அந்த வெஞ்சனம்லாம் சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போலாம் இதை பார்க்காம எல்லோரும் சிலிண்டரை கூழ் காய்ச்சிறது, சிலிண்டரில் களின்றது, சிலிண்டரில் தோசை சுடுறது, இது மாதிரி ஆயிடுச்சு எல்லாரோட பொழப்பு. வேகமாக எல்லோரும் வந்து இந்த மாதிரி வந்து
நல்ல உணவு சாப்பிட்லனாலும் பரவாயில்ல, இந்த மண்பானையிலையாவது வச்சு நல்லா சாப்பிட்டு இந்த மாதிரி விறகுல, அதாவது காலையில் எல்லோரும் வந்து வேலை பார்ப்போம். அப்போ வந்து நம்மளால் எதுவும் சமைக்க முடியாது. அட்லீஸ்ட் ஒரு டைமாவது இப்படி வாசலில் உட்காந்து விறகடுப்பில் சமைச்சு சுற்றி எல்லோரும் உட்காந்து பிள்ளைங்களோட சாப்பிட்றது வந்து எங்கேயும் கிடைக்காது. சும்மா 4 செவத்துக்குள்ளே வந்து உட்காந்து சாப்பிட்டு, டேபிளில் உட்காந்து சாப்பிட்டு, டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்றது. இப்போலாம் கீழே உட்காந்து சம்மங்கால் போட சொல்லுங்கள், யாருமே போட மாட்டாங்க. ஏன்னா டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, நின்றவானைக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு அன்னத்துக்குன்ற ஒரு மரியாதை இல்லாமல் எதையாவது சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, இன்னும் டெய்லியும் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி கூழு தான். சாப்பாடு நைட்டு ஆக்கி வச்சிட்டோம்னா அதில் வந்து வடிச்ச தண்ணியை ஊற்றி உப்புக்கல்லை போட்டு வச்சிடுறது. என்னம்மா, அதில் 2 வெங்காயத்தை உள்ளே போட்டு வச்சிடுறது. காலையில் வந்து எனர்ஜி ட்ரிங்க்கு, அதெல்லாம் ஃபாரினில் பார்த்தீங்கன்னா அந்த கஞ்சிக்கு வந்து 250 ரூபா ஒரு டப்பா, ஒரு பாட்டில். இங்கே வந்து நம்ம அதெல்லாம் விட்டுட்டு காலையில் டிஃபன் தோசை, நாங்கள் தோசை இட்லி சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க எல்லோரும். அந்த மாதிரி சாப்பிடாம இந்த வெயில் காலத்துக்காகவாவது நம்ம உடம்ப மாற்றிக்கிறதுக்கு இந்த மாதிரி முடிஞ்ச அளவு பழைய சாதமும் மதியத்துக்கு கூழும் சாப்பிடுங்க. நைட்டு கூட ஏதோ ஒரு டிஃபனோ ஏதோ ஒன்று சாப்பிட்டுக்கலாம். நைட்டு சாப்பிடணுன்ற அவசியமே இல்லை. காலையில் மதியம் சாப்பிட்டாலும் நம்ம உடம்பு நல்லா தான் இருக்கும். ஞானிகள்லாம் பார்த்தீங்கன்னா 3 தடவை சாப்பிடவே மாட்டாங்க அவங்களாம். அது மாதிரி நம்மளும் கொஞ்ச நாளைக்காவது 2 தடவை சாப்பிட்டு டயட் ஃபாலோ பண்ணுவோமே. இந்த மண்சட்டியில் சாப்பிட்டாலே பல நோய்கள் போயிருன்றாங்க. ஆனால் இந்த சட்டியே இப்போ பார்த்தீங்கன்னா அதுவுமே கெமிக்கலில் தான் வந்து நிறையா வந்து யூஸ் பண்ணுறாங்க. அது உண்மையாக பொய்யான்னு தெரில. வேணால் நம்ம சட்டியை ஒரு இடம் உடச்சி பார்க்கவாமா? கீழே உடையுமா? உடையாது அந்த சட்டி. மை கூளை காய்ச்சறன்ற பேரில் ஆர்வத்தில் இருக்காதங்கம்மா. கீழே அந்த சட்டி உடையுமா? உடையாதா? இல்லைம்மா, இந்த சட்டியை பார்த்தா எனக்கு சந்தேகமாக இருக்கு. ஒரு இடம் கீழே உடச்சி பார்க்கவா? வேணாமா? சரிங்க மக்களே, காசு 200 ரூபாய் கொடுத்துட்டு உடச்சி பாரு, பார்த்துக்குங்க. சரிங்க மக்களே, காலையில் நாங்கள் கூழ் பழைய சாதம்லாம் சாப்பிடும்போது உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். அதை பார்த்து உங்களுக்காவது ஆசைப்பட்டு காலையில் உங்கள் வீட்டில் பிள்ளைங்களுக்காக, நீங்கள் குடிக்கிறவங்க பிள்ளைங்களுக்காவது இந்த கூழ் எல்லாம் கொடுத்து பழகுங்க. எங்கள் வீட்டில் வந்து ஒரு குட்டி பையன் இருக்கான், ஒரு பாப்பா இருக்குது. காலைல பார்த்தீங்கன்னா அந்த கூழுக்காகவே எந்திரிப்பாங்க. அதனால் நாங்கள் வந்து அதிகமாக கூழ், களி, கேப்பக்களி, கருவாட்டு உப்புச்சாறு, கீரை, என்னம்மா இதெல்லாம் வந்து களி கூட வச்சு நாங்கள் எங்கள் வீட்டில் கொடுப்பாங்க. அதனால் நாங்கள் வந்து அதுக்காண்டி ரொம்ப கிராமத்தில் இருக்கோங்க நினச்சிக்கிறாதீங்க. தேனி டிஸ்ட்ரிக்ட் தான். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த அந்த களி கூழ் இதில் போயிட்டோம்னா கொஞ்சம் நம்ம ஒரு 40 வருஷம் வாழ்கிறதுக்கு ஒரு 5 வருஷம் சேர்த்து வாழ்வோன்றதுக்காகத்தான் இப்படி இந்த மாதிரி சாப்பிட்றது. அதனால் எல்லாருமே வந்து இந்த மாதிரி சாப்பிட்டு உங்கள் டேஸ்டெல்லாம் எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நாங்கள் காலையில் இந்த கூழை வந்து எங்கள் அம்மா ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கும்போது உங்களுக்கு வீடியோ போடுறேன். இந்த பாருங்கள், சுட சுட கூழ் அப்படியே உள்ளே வெந்தவானைக்கு இருக்கா. காலையில் இதை வந்து மோர் ஊற்றி வெங்காய மிளகா வச்சு எங்கள் அம்மா கொடுப்பாங்க. காலைல சாப்பிட்டுட்டு எல்லாருக்கும் வீடியோ போடுறேன். பாய்.